கட்சியோட பொறுப்புல வந்து நான் விலகிறேன்னு சொல்லி வெளிப்படையாவே 3 பக்கத்தில் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இது உட்கட்சிக்குள்ள திமுக கூட்டணியில ஒரு பின்னடைவு நினைக்கிறீங்களா? அது மதிமுக என்கிற ஒரு மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ அக்கட்சியிலிருந்து விலகியிருப்பது குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம், உச்சநீதிமன்றம், குடியரசுத் தலைவர் எல்லாவற்றையும் தாண்டி வலிமையானது அரசமைப்பு சட்டம். அந்த அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து நேருகிற போது குடியரசுத் தலைவர் தாமாக முன்வந்து அதை பாதுகாக்க வேண்டும். பெரும்பான்மை என்கிற அடிப்படையில் அடாவடித்தனமாக அரசமைப்பு சட்டத்தையும் காலில் போட்டு மிதித்து சட்டங்களை இயற்றுவார்கள் என்றால் அரசமைப்பு சட்டத்தை யார் பாதுகாப்பது? இந்த கேள்வி எழுகிற போது உச்சநீதிமன்றம் தலையீடு செய்திருப்பது வரவேற்கக்கூடிய ஒன்றாகும். எனவே குடியரசு துணைத் தலைவருடைய கருத்து வெறும் உச்சநீதிமன்றத்திற்கு எதிரான கருத்து அல்ல, அது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான கருத்து. அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பிரதான கட்சியான மதிமுகவுக்குள்ள மல்லை சத்யாவுக்கும் திரு துரை வைகோவுக்கும் இருக்கக்கூடிய இஷ்யூ வந்து வெட்ட வெளிச்சமாக இருக்குது. கட்சியோட பொறுப்புல வந்து நான் விலகிறேன்னு சொல்லி வெளிப்படையாவே 3 பக்கத்தில் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இது உட்கட்சிக்குள்ள திமுக கூட்டணியில ஒரு பின்னடைவு நினைக்கிறீங்களா? அது மதிமுக என்கிற ஒரு அரசியல் இயக்கத்தில் நடைபெறுகிற உட்கட்சி விவகாரம். அவர்களுக்குள் அதை பேசி சரி செய்து கொள்வார்கள். அதனால் திமுக கூட்டணியில் எந்த பாதிப்பும் பின்னடைவும் ஏற்படாது என்று நான் நம்புகிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.